அடுத்ததாக டிபேட் உன்னதா பெட்டினா ரெக்ஸி கோபிகா. நடுவர் கனகசெல்வி. தேவனுக்கே மகிமை. இங்கு கூடி வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் லவ் மூலமாக பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் முதலாவது தெரிவிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே இங்கு வந்து பார்க்கின்ற இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசமா கிரியையா, எது வாழ்க்கைக்கு முக்கியமானதுன்னு பேச இருக்கிறாங்க. இங்கே 2 குழுவினராக இருக்கிறாங்க. விசுவாசம்னா என்னங்க? நம்பப்படுகிறின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அதாவது நமக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு பார்க்கும்போது எதுவுமே நடக்கிற மாதிரி இருக்காது. பட் நம் தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாய் தேவன் நமக்கு வெற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்றால் அதுதான் விசுவாசம். கிரியை, அதாவது கிரியையுள்ள விசுவாசத்தை பற்றி இன்னொரு குழுவினர் பேச இருக்கிறார்கள். இந்த கிரியை என்பது நற்செயல். எப்படிப்பட்ட நற்செயலை நாம் செய்ய முடியும், எப்படி நம்முடைய தேவனை காட்ட முடியும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னொரு குழுவினர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இப்படியாய் 2 குழுவினராக இருந்து விசுவாசமா அல்லது கிரியையுள்ள விசுவாசமா அப்படின்னு வாதிட இருக்கிறார்கள். இங்கு கூடியிருக்கிற இங்கு 2 குழுவாக இருக்கிறாங்க. இவர்களை நான் உங்களிடம் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது குழுவினர் உன்னதாவின் குழுவினர், உன்னதா ரெக்ஸி. இவர்கள் விசுவாசமே முக்கியம், அதுவே என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்னு இருக்கிறாங்க. இன்னொரு குழுவினர் பெட்டினாவும் கோபிகாவும். அவர்கள் இல்லைங்க, கிரியையே முக்கியம், விசுவாசத்தை விட கிரியையே முக்கியம் என்று பேச இருக்கிறார்கள். இவர்கள் 2 குழுவின் உறுப்பினர்களையும் இங்கு கூடியிருக்கிற அனைத்து உறுப்பினர்களையும் இந்த சபையின் மூலமாக வாழ்த்துதலிலும் வரவேற்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க, பார்க்கலாம் அவங்க வாதிடுறதை. இப்போ முதலாவது உன்னதா அவர்கள் வர்றாங்க. விசுவாசமே வாழ்க்கையில் முக்கியம், விசுவாசத்தை தவிர நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பட்டாம்பூச்சி போல பறந்து வர்றாங்க. பாருங்க, எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துவோம். விசுவாசம் இருந்தால் வாழ்க்கை செழிப்புதான், இது சலிப்பல்ல எனது என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்கள் கூட சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் லவ்வின் விசுவாசி தான். அவர் நிச்சயமா என் கருத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. இருக்கிற அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கத்தை இயேசு நாமத்திலே கூறுகிறேன். விசுவாசி பதறான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உதாரணமாக நம் ஆபிரகாம் தாத்தா, அவர் விசுவாசத்தினாலே விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். எலியாவோ எலிசாவோ அல்ல. மலைகளை புரட்டணுமா, உடைக்கணுமா, பெயர்க்கணுமா, விசுவாசம் போதும். பைபிளில் கூட ஜீசஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு, கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் மலையே பெயர்க்க முடியும்ன்ட்டு. அது உண்மைதானங்க. ஆமாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். கிரியையினாலே ரட்சிக்கப்பட முடியுமா? யோவான் 11:40, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று எழுதியிருக்கிறதே. இல்லாதவர்களை இருக்கிறவர்களாய் அழைக்கிற தேவன்தான் விசுவாசம். ஸோ விசுவாசமே முக்கியம் என்று என் உரையை முடிக்கிறேன். நல்ல வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்லவர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். ஷபாஷ் ஷபாஷ். உன்னதா ரொம்ப அருமையாக உங்கள் 2 கேள்விகளை நம்ம பெட்டினாக்கு வச்சுருக்கிறீங்க. ஒன்று, எப்படிங்க ஆபிரகாம் தாத்தா விசுவாசின்னு அழைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற கேள்வியையும், இன்னொரு கேள்வி, விசுவாசம் இருந்தால் மட்டும் ரட்சிப்பை சொல்ல முடியுமானோ, ஒரு 2 கேள்விகளை படார்னு வச்சிருக்கிறாங்க. இப்போ பெட்டினா வர்றாங்க, படபடன்னு பட்டாசு போல தெரிக்க, இல்லை இல்லை கிரியையே முக்கியம் அப்படின்னு பேச. முயற்சியும் பயிற்சியும் தாங்க வெற்றிக்கு விதை. முயற்சியும் பண்ணாமல் பயிற்சியும் எடுக்காமல் ஆண்டவர் எல்லாம் எனக்கு செய்வார்னு சொல்லிட்டு இருந்தா, ஜெயமோ வெற்றியோ அரிது அரிது என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன். முதலாக உங்கள் எல்லாத்துக்கும் அன்பான வணக்கங்கள். உன்னதா அவர்கள் நடுவர் சிபாசா வச்சுருக்காங்க. நானோ தெய்வ வார்த்தையும் நற்கிரியும் கூட ஆதாரமாக வச்சுருக்கேன்.
அது எப்படிங்க விசுவாசம் மட்டும் போதும், வாயால் வடை சுட முடியுமா? முடியவே முடியாது. நம்ம கிரை செய்து ஃபோட்டோ எடுத்து சுட்டோ வாங்கியோ தான் கொடுக்க முடியும். இதே மாதிரி மற்றவங்களும் ரசிக்கணும்னா விசுவாசம் மட்டும் போதாது, கிரி உள்ள விசுவாசமே உதவி செய்யும். என்னோட 2வது பதில் என்னென்னா, ஆபிரகாம் தாத்தாவோட விசுவாசம் எப்படி நீதியாக எண்ணப்பட்டதுன்னு உன்னத அவர்கள் கேட்குறாங்க. ஆபிரகாம் தாத்தாவோட சொந்த குமாரன் ஈசாக்குன்னு கூட பார்க்காம எந்த தடையும் இல்லாமல் குறித்த நேரத்தில் ஈசாக்கை ஆபிரகாம் தாத்தா கொண்டு போய் பலியிட கொண்டு போனார். ஸோ இங்கேயும் ஆபிரகாம் தாத்தாவோட விசுவாசம் மட்டும் இல்லைங்க, இந்த கிழி ஒரு பெரிய பங்கு அளிக்கிறது அப்படின்னு நான் கூறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஓ சூப்பர் பெட்டினா, நல்ல பதிலடி கொடுத்தீங்க. நம்ம உன்னதா அவர்களுக்கு கிரியையே முக்கியம், விசுவாசத்தை விட கிரியை இருந்தால் நிச்சயமாக ரட்சிப்பு சொல்ல முடியும், வாய்னால் வடை சுட முடியாதுன்னு பட்டுன்னு போட்டு உடைச்சிங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக மறுபடியுமாய் உன்னத அணியிலிருந்து ரெக்ஸி அவர்கள் வர்றாங்க. இல்லைங்க கிரியை என்னங்க, நமக்கு விசுவாசம்தான் முக்கியம். ஏன்னா விசுவாசத்தினாலோ கிருபையினாலோ நமக்கு வருவது ஈவு தான். ஆனால் கிரியினால் வருவது கடன். எனக்கு கடனோடு வாழ விருப்பம் இல்லை, விசுவாசமே முக்கியம் அப்படின்னு பேச வர்றாங்க. ரெக்ஸி அவர்கள் சடசடன்னு சட்டுன்னு பார்க்கும் அவங்கள எப்படி அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. அலைய அழகா இங்கு வந்து அமர்ந்து இருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி என் வார்த்தையை தொடங்கிறேன். விசுவாசத்திற்கு உயிர் உண்டு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். செத்து போன லாசரும் விசுவாசத்தினாலே மறுபடியும் உயிர் பிழைத்தான். எத்தனையோ சம்பவங்கள் நம் வேதத்தில் விசுவாசத்திற்கு உதாரணமாக உள்ளது. தேவனுடைய ரகசியங்களை வெளிப்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் போதுமானது. யோவான் 6:27 தேவனுக்கு ஏற்ற கிரியை அவர் அனுப்பினவரே விசுவாசிப்பது தேவனுக்குரிய கிரியை இருக்குது. ஸோ விசுவாசித்தால் போதுமானது. கிறிஸ்துவ ஆகிய நாம் ஜெபம், உபவாசம், காணிக்கை, ரெகுலராக சர்ச்சுக்கு போகிற விசுவாசத்தோடு இருந்தால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இங்கு என்ன கிரியை வேணும்? விசுவாசத்தால் போதுமானது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்குது. விசுவாசம் போதுமானது. பைபிள் முழுவதும் 3 டைமென்ஷன் இருக்குது: அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசம் மிக பெரிய இடத்தை பைபிளில் பிரித்து உள்ளது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் மிக சக்தி வாய்ந்தது. விசுவாசம் பிசாசின் கிரியை அளிக்கிறது. ஸோ விசுவாசமே வாழ்க்கையை உயர்த்தும் என்று என் உரையை முடிக்கிறேன். சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப அழகா, ரொம்ப அருமையா வேதாகமத்தின் அடிப்படையில் ஒன்றன் பின் ஒன்றாக அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய கேள்விகளையும் நம்ம கோபிகா அவர்களுக்கு வச்சுருக்காங்க. பெட்டினா டீம்லேருந்து இப்பொழுது கோபிகா அவர்கள் கடைசியாக கடகடன்னு வந்து இல்லைங்க நற்கிரியையே முக்கியம், விசுவாசம் உள்ள கிரியையே முக்கியம்னு பேச வராங்க. கைத்தட்டி உற்சாகப்படுத்துவோம். நடுவர் அவர்கள் எனக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க கிரியை பற்றின நிறைய உதாரணங்கள் கொடுத்தாங்க. இந்த சபையில் கூடியிருக்கும் அன்பின் பெருமக்களே, உங்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இங்கு நான் கிரியை விசுவாசம் கிரியைக்கு ரொம்ப முக்கியம் என்று பேச வந்திருக்கிறேன். யாக்கோபு 2:20, 22, 26 இது எல்லாம் 2 விஷயம் பற்றி மட்டும்தான் பேசுது. மொதல் விஷயம் என்னென்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று அதில் எழுதப்பட்டிருக்கு. அதில் இன்னொன்று என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, விசுவாசம் பூரணப்பட வேண்டும் என்றால் கிரியை ரொம்ப 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 முக்கியம்னு எழுதப்பட்டிருக்கு. ரெக்ஸி சொன்னாங்க விசுவாசத்துக்கு உயிர் இருக்குன்னு. ஆனால் அது எப்போங்க விசுவாசம் உயிர் உள்ளதாகும்? கிரியை விசுவாசத்துக்கு கூட சேர்ந்தால் மட்டும்தான் அது ஜீவன் உள்ளதாகும், பூரணம் உள்ளதாகும், உயிர் உள்ளதாகும். கிரியை ப்ளஸ் விசுவாசம் ஈக்குவல்ஸ் டு ஜீவன். பாடுவது, ஜெபம் பண்ணுவது, பைபிள் வாசிப்பது, ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறது, ரெகுலராக சண்டே கிளாஸ் போகிறது, உபவாசிப்பது, இது மட்டும் போதும்னு சொன்னாங்க.
ஆனால் கிரியையாகிய உண்மை, கீழ்ப்படிதல், ஒப்பு கொடுத்தல், ஏழைக்கு இறங்குதல், தரித்திரருக்கு கொடுத்தல் என்ற கிரியை இல்லாட்டி விசுவாசம் செத்ததே. இயேசுவை பற்றி பேசலாம், விசுவாசத்தை பற்றி பேசலாம், ஆனால் அது நம்மளுக்கு ஆண்டவரின் ரட்சிப்பை சொல்ல உதவவே உதவாது என்று ஆணித்தரமாக கூறுகிறேன். கர்த்தரிடம் அன்பு வைத்திருக்கிறோம் தான், ஆனால் குளூரில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு போர்வை, அதாவது ஒரு பிளாங்கெட் கொடுக்காம, பசியாக உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம, கர்த்தர் உங்களுக்கு வானத்தின் பல கனிகளை திறப்பார் என்றும் கர்த்தர் நன்மை செய்வார் என்றும் சொன்னால் அது வேலைக்கு ஆகுமா? இல்லை. கிரியை ரொம்ப முக்கியம். கிரியை இப்போது பஞ்சத்துக்கு மேலே பஞ்சம், தஞ்சம் போனாலும் பஞ்சங்க. கர்த்தர் இதை ஏற்க மாட்டார் என்று உறுதியாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு மரத்தோட தன்மை, அதாவது ஒரு ட்ரீயோட கேரக்டர் நம்மளுக்கு எப்படி தெரியும்? 4 விஷயங்களை வச்சு மட்டும்தான் தெரியும். ஒன்று அதோட கனி, இன்னொன்று அதோட காய், அப்புறம் அதோட வேர், அதோட இலை. இந்த 4 ஒரு மரத்துக்கிட்ட இல்லைன்னா அது எப்படி எந்த டைப் ஆஃப் மரம்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? அதே போல தான் விசுவாசத்தோட சிறப்பு தன்மை அதோட கிரியை வைத்து வெளிப்படுகிறது. கலாத்தியர் 5:5 பாருங்க, அன்பினாலே கிரியை செய்ய முடியும்னு எழுதியிருக்கு. அதை நான் முழு மனதோடு நம்புகிறேன். விசுவாசம் இருக்கா இல்லையா என்ற உங்கள் பேச்சில் இல்லை, உங்கள் செயலில் இருக்குது. ஆனால் இப்போது பிள்ளைகள் நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் சண்டே கிளாஸ் ரெகுலராக போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல், பெற்றோருக்கு தேவையானதை செய்யாமல் இருந்து விட்டுருக்காங்க. ஆனால் கர்த்தரிடம் மட்டும் அன்பு வைத்து விடாமல் இருந்தால் அது பிரயோஜனமா? இல்லை. இங்கேயும் கிரியை விசுவாசம் இருக்கணும், கிரியை உள்ள விசுவாசம் இருக்கணும். ஆதலால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, நற்கிரியையே முக்கியம் என்ற என் வாதத்தை முடிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மிகவும் நன்றாய் இருந்தது. கோபிகா அவர்களும் வேதாகமத்தின் அடிப்படையில் நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. நிஜமாவே அது உண்மைதான். இப்போ குழப்பமாக இருக்கிறது, விசுவாசம் முக்கியமா அல்லது கிரியை முக்கியமா? மிகவும் ஆச்சரியமான கடலிலே மூழ்க வச்சிருக்காங்க. இருந்தாலும் நான் வேதாகமத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நற்கிரியும் முக்கியம். விசுவாசம்னா என்னங்க? அது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதை நம்ம பண்ணணும்னாலும் விசுவாசங்கிறது நமக்கு ஃபவுண்டேஷன். அது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளவு நல்லா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை. அப்போ கிரியை வேண்டாமாங்க? நற்கிரியை வேண்டாமா? நிச்சயமாக வேணும். நற்செயல், நற்கிரியை நிச்சயம் நமக்கு வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு. ஏன்? இந்த ஃபவுண்டேஷன் மேலே கட்டப்படுகிற கட்டிடமாக இருக்கிறது அந்த நற்செயல். நம்ம இப்படி நற்கிரியை பண்ணி ஒரு கட்டிடம் கட்டும்போது அந்த கட்டிடத்திற்கு அநேகர் வரலாம், அந்த கூடாரம் அநேகருக்கு உதவி செய்யும். இப்படி இருக்கும்போது இல்லை எங்களுக்கு விசுவாசம் மட்டுமே போதும், நற்கிரியை வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அதனால் பிரயோஜனம் இருக்காது. இல்லை எனக்கு நற்கிரியை போதும், விசுவாசம் வேண்டான்னா அதனாலையும் பிரயோஜனம் கிடையாது. ரெண்டுமே 100க்கு 100 நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஃபவுண்டேஷனும் நல்லா இருக்கணும், அது மேலே கட்டப்படுகிற கட்டிடமும் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டும் 100% இருக்கும்போது நிச்சயமாய் நம் தேவனுக்கு சாட்சியாகவும் தேவனுக்கு மகிமையாகவும் நம் வாழ முடியும். மத்தேயு 5:16 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் இருக்குது, நம்ம நற்கிரியை செய்யும்போது புற ஜாதியார், அதாவது தேவனை அறியாத மக்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள்னு. அப்போ மகிமைப்படுத்தோம்னா கண்டிப்பாக நற்கிரியை தேவைப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோவான் 10:25 எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் நற்கிரியை செய்யும் போது சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ நம்ம சாட்சியாய் தேவனுக்கு இருக்க வேண்டும் என்றால் நற்கிரியை அவசியமாய் இருக்கிறது. அப்போ இங்கே உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. ஐயோ, ஆண்டவர் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரே, அவர் எல்லா கிரியைகளையும் முடிச்சிட்டாரு, நம்ம இதுக்கு என்ன கிரியை பண்ண வேணும்னு. அதுவும் உண்மைதாங்க. ஏன்னா உங்கள் மனதில் நீங்கள் தேவனை நினைத்து வாயினாலே நீங்கள் அறிக்கையிடும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அது உண்மைதான். அதாவது தேவன் எல்லா கிரியைகளையும் நமக்கு செய்து விட்டார். நாம் நித்திய மீட்பு அடைவதற்கு, பரலோகம் செல்வதற்கு தேவன் செய்து விட்டார், அதை நம்புகிறோம். பட் இந்த நற்செயல் அப்படிங்கிறது எதுக்காகனா இதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த நற்செயல் தேவனை நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணணும், தேவனை பற்றி நம்ம சொல்லணும். நம்மளை பார்க்கும்போது நம் தேவன் யார் என்று மக்கள் அறிய வேண்டும் என்றால்
என்றால் நற்கிரியை தேவைப்படுகிறது. அப்போ விசுவாசம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா நம் தேவன் நல்லவர். நம் தேவன் நிச்சயமாய் என் தேவன் நீங்கள் அறிக்கையிடும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நற்கிரியை அது மேலே கட்டப்படுகிற கட்டிடமாய் இருப்பதினால் அது மிக மிக முக்கியம். நாம் நிச்சயமாய் இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் தேவனை சொல்வது மட்டுமே நம்மளை படைத்ததின் பெரிதான நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த ரெண்டுமே 100% தேவைப்படுகிறது. மேலும் ஒரு வசனம் இருக்கிறது, நீ உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. அந்த பிரமாணம் எப்பொழுது நிறைவேறும்? விசுவாசமும் கிரியையுள்ள விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில 100% இருக்கும்போது உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி என்ற பிரமாணம் நிச்சயமாய் நிறைவேறும். இங்கு கூடி வந்திருக்கிற அந்த பட்டிமன்றத்தை என்ஜாய் பண்ண அவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் இங்கு வந்தது கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க அல்ல, மனிதனுடைய வளம் மேம்பட, சிறப்படைய, செழிப்படைய அவர் வந்திருக்கிறார். அவர் வந்த இந்த திருநாளை நாம் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடுவோமாக. மிக்க நன்றி.